ஹாய், வெல்கம் டு வேதிகை. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஹரஹர நம பார்வதி பதியே, ஹரஹர மகாதேவா. இன்னைக்கு கோனேரி ராஜபுரத்தை பற்றி போட போகிறேன். ரொம்ப அழகான அருமையான கோவில் அது பார்க்க வேண்டிய கோவில். புண்ணியம் பண்ணவா மட்டும்தான் போக முடியுங்கிறார் அந்த குருக்கள், பார்க்க முடியும் அப்படிங்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு கோவில், ரொம்ப பழங்காலத்து கோவில். அங்கே பூமிநாதர் அப்படின்னு ஆக்சுவலாக உமாமகேஸ்வரர் அங்கே திருக்கோவில், ஆனால் அவர் பேர் பூமிநாதர் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பூமாதேவி அவரை வேண்டி அவர் சாபம் நீங்கி தான். அதனால் இப்போ எங்கே பார்த்தாலும் ஜோசியக்காரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கால, பூகம் வரப்போகுதுலாம் சொல்லிகிட்டு இருக்கால. அதுக்கு அந்த பூமிநாதரை வேண்டினோன்னா நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன்னா அங்கே வீடு வாங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த மண்ணெல்லாம் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறான், அதெல்லாம் நடக்கிறது. அதனால் பூமி மாதாவை நம்ம வேண்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு ஸ்தலம். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா நிறைய ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. வீடு அவ்வளவு தனி வீடு கிடையாது. ஆனால் வாசலில் தெளித்து காலங்காலத்தில் கோலம் போடுறதுங்கிறது பூமாதேவிக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு சர்வீஸ். அது சரியா, நம்ம கடமை அது. ஏன்னா பூமாதேவிக்கு செய்யும்போது நம்மளுடைய தோஷமெல்லாம் நீங்கிறது அப்படின்னு பெரியவாளே மகாபெரியவாளே சொல்லியிருக்கா. சரி, கதையை விட்டு போவேன்னா இங்கே வந்துடலாம். சரியா, இப்போ இந்த கோவிலுக்கு நேர பெரிய குளம் இருக்குது. ஆனால் குளத்தில் நாங்கள் போகும்போது தண்ணி இல்லை, அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த குளத்தில் தண்ணி தெரிச்சுன்னா ரொம்ப நல்லதுங்கிறா, ஞான தீர்த்தங்கிறா. ஆனால் அந்த கவர்மெண்ட்டு பார்த்து, அரசாங்கம் பார்த்து அந்த குளம்லாம் சீர்படுத்தி எப்போவும் தண்ணி இருக்காப்புல பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அரசாங்கத்துக்கு. அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது பூமிநாதர் முதல்ல துவஜஸ்தம்பம் இருக்குது, பிள்ளையார் இருக்குது, பூமிநாதரை பார்க்கலாம். பூமிநாதரை பார்த்துட்டு இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் இருக்கார். சனீஸ்வரன் வெள்ளை ஆடை உடுத்தின்னு இருக்காருங்க. எங்கேயுமே கருப்பு தான் போடுவார் சனீஸ்வரனுக்கு. ஆனால் இங்கே நலனும் தமயந்தியும் தன்னுடைய சாபம் தீரணும்னு திருநள்ளாருக்கு போகிறதுக்காக இங்கே வேண்டிட்டு போகிறாங்க. வெள்ளை எள்ளில் தான் எண்ணெய் தீபம் எழுதுகிறான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மா இருக்கான். அந்த துர்க்கை அம்மா என்னன்னா, அவள் யமனுக்கே பாபத்தை போக்கி யம பயத்தை போக்கி, யமனுக்கே பயம். நம்மளுக்காமே கோயிலுக்கு யம பயத்துக்காக தான் ஓடுறோம், பயந்துன்னு ஓடுறோம். அதுவும் கொரோனாலாம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பயமாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் யமனுக்கே அந்த பயத்தை மரண பயத்தை நீக்கின கோவில் அது. அங்கே துர்க்கை அம்மா பண்ணுறான். அப்புறம் பக்கத்தில் பைரவர் இருக்கா. அப்புறம் அப்படி சுத்தீவரெல்லாம் நிறைய சன்னிதானம் இருக்குது, அதை சொல்லின்னு வரேன். முக்கியமாக இங்கே பார்க்குறம்போது இந்த பூமிநாதர் அவ்வளவு ரொம்ப அழகாக சுயம்புவாக இருக்கார். உமாமகேஸ்வரர் சுயம்புவாக அழகாக இருக்கார். சரியா, அப்புறம் இங்கே இப்படி பக்கத்தில் பார்த்தோன்னா 4 அடிக்கு பெரிய நடராஜன் பஞ்சலோகத்தினால அது அப்படியே உயிருள்ள சில இது அப்படி உயிர் தான், அதுக்கு உயிரோட்டமான ஒரு மூர்த்தி அது. சரியா, இதுக்கு என்ன கதை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் வரகுண பாண்டியன்கிறா. ஆனால் இது ஆக்சுவலாக பார்த்தா செம்பியன் மாதேவி தான் அது இந்த கோவிலில் இந்த நடராஜர் சிலை வச்சுருக்கா. நடராஜர் சிலை வேணும் அப்படின்னு கேட்குறதுனால அது கட்டப்பட்ட சிற்பிகிட்ட போய் சொல்கிறா, எனக்கு பெரிய அளவில் எனக்கு அந்த ராஜாவும் கண்டாதித்த சோழனும் செம்பியன் மாதேவியும் பெரிய நடராஜர் சிலை வேணும், சிவபக்தர்கள்லாம். அந்த காலத்தில் பாருங்கோ, ராஜாலாம் தான் கோவில் கட்டியிருக்கா. ஆனால் இந்த கோவில் ராணினால் கட்டப்பட்ட கோவில். சரியா, அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம். இங்கே அந்த வேண்டிக்கிறா, அதாவது சொல்கிறா, போய் சிற்பிகிட்ட போய் சொல்கிறா, எனக்கு பெரிய சிலை வேணும், எனக்கு நடராஜர் சிலை வேணும்னு கேட்குறா. இவர் 1 அடிக்கு பண்ணுறார், 2 அடிக்கு பண்ணுறார், 3 அடிக்கு பண்ணுறார். திருப்தியாக இல்லை அந்த அம்மாவுக்கு, ராணிக்கு. என்னப்பா இது இவ்வளோ நாள் டைம் கொடுத்துட்டேன், இப்படி நீ பண்ணுற முடியாது, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அஸ்தமனத்துக்குள்ளேயும் எனக்கு பெரிய அளவில் சிலை வடிக்கிற, அவ்வளோதான், இல்லைன்னா உன்னை தலையை சீவிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவர் என்ன பண்ணுறது, இவரும் சிவபக்தர், சிற்பியும் ரொம்ப சிவபக்தர். ஹரஹர மகாதேவா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, ராணி இப்படி உத்தரவு போட்டாலே எனக்கு நீ தான் ஒரு வழி காட்டணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த உலோகம் பஞ்சலோகம் கொதிச்சுட்டு இருக்குது, கொதிச்சுட்டு இருக்கு. கொதிச்சு தானே சிலவடிக்க முடியும் இல்லையா, கொதிச்சுட்டு இருக்கு.
அப்போ ஒரு அந்தணர் வடிவத்தில் சிவபெருமானும் அம்பாளும் வரா அங்கேருந்து. சொல்கிற போதே சிலுக்கிறது எனக்கு. 2 பேரும் வரா வந்துட்டு, அப்பா எனக்கு தண்ணி குடிக்கிறியா, குடிக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து வருவோம் 2 பேரும், தண்ணி குடை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சொல்கிறா, இல்லை நீங்களாம் அந்தனர், நான் சிற்பி, நான் கொடுக்கக்கூடாது, அக்ரஹாரத்துக்குள்ளே போய் நீங்கள் குடிங்கோங்கிறார். அதெல்லாம் இல்லை, எனக்கு நீ தான் கொடுக்கணும், எனக்கு வேணும் அவ்வளோ சொல்லின்னு பிடிவாதமாக பிடிக்கிறார் சிவபெருமான். உடனே அந்த அந்தனராக வந்த சிவபெருமான், எனக்கு தெரியாது, எங்கிட்ட தண்ணி இல்லைங்கிறேன், இந்த பாருங்க கொதிச்சுட்டு இருக்கு பாரு இந்த உலகம், அதை எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனையும் அப்படியே சரி இதை குடிஞ்சு விட்டு கடக்குன்னு குடிச்சு அப்படியே சிலையா நின்றுறா. நடராஜர் சிலை பக்கத்தில் சிவகாமி, அவளும் முடிக்கிறா இவரும் முடிக்கிறா, 2 பேரும் நிற்கிறா. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இந்த வரேன் இந்த சிலையாக நிற்கிறா. அடுத்த உடனே இந்த இவர் வரா, செம்பியம்மாதேவி வந்து அடுத்த நாளைக்கு வந்து பார்க்குறம்போது, பெரிய சிலை இருக்கே, எப்படி இந்த சிலை வந்தது அப்படின்னு கேட்குறா. ஐயோ நான் ஒன்றும் பண்ணலை, சிவனே வந்து இப்படின்னு இருக்கார், இது உயிரோட்டம் இல்லை சிலை, இது மூர்த்தி, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். சொல்கிறம்போது என்ன ஆகுது, அப்படியா, இதை நான் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், அந்த ஒளியை வச்சு போய் காலில் போய் டொப்புன்னு அடிக்கிறா. பாருங்க, பீறது ரத்தம், அவளுக்கே செலுத்து போயிடுது. ஐயோ அப்படியோட செலுத்து போயிடுது. அப்படியே இப்போ நம்மளுக்கு காமிக்கிறார், அந்த குருக்கள் காமிக்கிறார் எப்படின்னா, அந்த அடிப்பட்ட இடம் அப்படியே தையல் போட்டாப்புல இருக்குது, காலில் பாதத்தில் பூ வச்சு மறைச்சிருக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நகமெல்லாம் இருக்குது அந்த உருவத்துக்கு, சிலைக்கு. கையில் ரேகை நம்மளுக்கு போடுறாப்புல ரேகை, ரோமம், அவசியம் பண்ணும்போது ரோமம்லாம் தெரியுமா, அப்படி தொடையில் அவ்வளோ ரோமம் இருக்குமா அந்த ரோமம். அப்புறமா வந்து கையை இடது கை பக்கம் தூக்கிறம்போது மச்சம் இருக்குது, மறு இருக்குது, 2 இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு. அது காமிக்கிறேன், நம்மளே பார்க்கலாம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு கோயில் இந்த கோவில். இங்கே வந்து வேண்டிண்டா வியாதியெல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்கிறான். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் இருக்கார். கல்யாண சுந்தரேஸ்வரர் வந்து கைலாயத்தில் வந்து தன்னுடைய கல்யாணத்தில் வந்து அகத்தியர் பார்க்கலைங்கிறதுக்காக அகத்தியர் இங்கே வர வச்சு அகத்தியர் சிலையும் இருக்குது. அந்த கல்யாண சுந்தரேஸ்வரர் காட்சி இங்கே வந்தால் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தா இந்த திருக்கடையூரில் வந்து யமனை வந்து காலால் கொஞ்சம் உதச்சுட்றான் இல்லையா சிவபெருமான். அதனால் சிவகாமி வந்து அவர் மேலே பரிதாபப்பட்டு அவருக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு வைத்தீஸ்வரனை கொண்டு வந்து இங்கே உட்காந்து வச்சிருக்கார் வைத்தீஸ்வரன். அது பக்கத்தில் அங்கவள நாயகி என்ன, அதுக்கு வந்து தேக சௌந்தரின்னு பேரே தேக சௌந்தரி, அங்கவள நாயகின்னு இருக்கா. அந்த அம்பாலும் அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா. அவன் உடம்புல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த வைத்தீஸ்வரன் அங்கவள நாயகி சரியாகப்படுத்திடுவா அப்படின்லாம் சொல்கிறான். சுத்தீவிர பார்த்தோன்னா கணபதி இருக்கார். அப்புறமா சிவனோட அந்த சிலையிலெல்லாம் வந்து அந்த செம்பியன் மாதேவி வந்து சிவனை பூஜை பண்ணுறாப்புல அந்த சிலையெல்லாம் இருக்குது, பார்க்கலாம், அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தோன்னா பின்னாடி இந்த இதுக்கு பின்னாடி மூலவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேருமே லிங்கோத்பவர் தான் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த பக்கம் பிரம்மா, அந்த பக்கம் சிவனோட நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு அழகான கோவில். இந்த கோவிலோட நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற வீடியோலாம் அடுத்தடுத்து பதிவில் போடுறேன், வரிசையாக போட்டுன்னு வந்துடுறேன், பாருங்க. இந்த கதை முக்கியமான சொல்லணுங்கிறதுக்காக தான் இது. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, முழுக்க கேளுங்க, அதுக்கு தான் விஷயம். ஏன்னா எப்போயுமே பாதியாக போய் கேட்டால் கதை தெரியாது. அதனால தான் 2 பார்ட்டாகவும் போடலை, அது ஒரே பார்ட்டாக தான் போடுறேன் நான். இந்த கோனேரி ராஜபுரம் இந்த சிவனை வந்து எல்லோரும் போய் பார்க்கணும். இங்கே வந்து இந்த சிதம்பரத்தில் இருக்கிற இல்லையா, அப்புறம் வந்து மரகத நடராஜர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில். அப்புறம் இந்த 3 பேருமே வெளியில் வரவே முடியாது, உற்சவமூர்த்தியாக வரவே முடியாதான். இது உடைச்சி தான் வரணுமா, அப்படி உடைச்சி வரும்போது பிரளயம் வந்துடுமா, அதனால் முடியாது. அப்புறம் இந்த பக்கம் ராகு, அந்த பக்கம் கேது, ராகு கேது தோஷம் பரவாயில்லைக்கும். இந்த பக்கம் அந்த சடையிலேயே ராகு கேது வச்சுட்டு அப்படி விரிசடையாக இருக்க அதில் வந்து இருக்குது. ரொம்ப அருமையான கோவில். இந்த கோவிலுக்கு போய் எல்லோரும் பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் போய் பார்க்குறம்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு உமா சிவசங்கர்னு சொல்லிட்டு அவள் சொன்னான், மிஸ் ரொம்ப அழகான கோவில் ஒன்று இருக்குது கோனேரி ராஜபுரம்னு, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அது ரொம்ப நாளாக நானும் பிரயத்தனை பண்ணேன், இந்த போகணும்னு நினச்சேன், போக முடியல. ஆனால் இப்போ வந்து எனக்கு பகவானோட அனுகிரகம் இருக்கிறதுனால போயிட்டு வந்துட்டேன், பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எல்லாமும் பாருங்கோ. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சிவபெருமான் பிரகாரத்தில் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெள்ளி தேவியானோட இருக்கார். இங்கே வந்து மகாலட்சுமி தாயார் இருக்கா, ஜெகன்மாதா.
இங்கே தான் மெயின் பிக்சர் நடராஜர். இதெல்லாம் பஞ்சலோகத்தினால ஆனது இந்த நடராஜ பெருமாள். மாமா சொல்கிறேங்களா இதை பற்றி? அப்படியே சொல்லுங்க. வா. புஷ்பம் தான். மங்கள நாயகியா? அம்பாள் பேர் சிவகாமியேவா? ஓ, எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க. நம்ம சிதம்பரம் நடராஜர் மாதிரி பெரிய நடராஜர். இவெல்லாம் வெளியில் உற்சவமூர்த்தியாக வர முடியாது பாருங்க. மாமா இப்போ சொல்லுவா, அதுக்கு தான் நான் அதை போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் கேட்டுக்கோங்க. புண்ணியம் பண்ணால் தான் இந்த கோயிலெலாம் வந்து பார்க்க முடியும். ஏதோ போன ஜென்மத்தில் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. ஆடும் சிதம்பரமோ ஐயன் கூத்தாடும் சிதம்பரமோ ஐயன் ஆடும் சிதம்பரமோ. ஆடும் சிதம்பரம் அன்பர்களீக்கவே நாடும் சிதம்பரம் நமச்சிவாய பொருள். ஆடும் சிதம்பரமோ ஐயன் கூத்தாடும் சிதம்பரமோ. சொல்லுங்க மாமா. இல்லை அங்கே இதெல்லாம் காமிக்கணும் இல்லையா? அதை மச்சவெல்லாம் காமிக்கணும் இல்லையா? நீங்கள் அது காமிக்கணும். லாஸ்ட்டில் தான் காமிக்கணும். அப்படியா? சரி சரி. பூ விழுது அனுகிரகம் ஆயிருக்கு. ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊர் பேர் வந்து திருநல்லம். சமய காலத்தில் வந்து கோனேரி ராஜபுரம். சுவாமி பேர் வந்து உமா மகேஸ்வரர். சுவாமிக்கு இன்னொரு பேர் உண்டு பூமிநாதேஸ்வரர் அப்படின்னு வந்து 2 பேர் நாமதேயம். அடுத்த பிரகாரத்தில் அம்பாள் சன்னதி. அம்பாள் பேர் வந்து சமஸ்கிருதத்தில் வந்து தேக சௌந்தரி, தமிழில் வந்து அங்கவள நாயகி. சுவாமி வந்து மேற்க பார்த்த மாரி, அம்பாள் கிழக்க பார்த்த மாரி திருமண கோலத்தை காட்சி அளிக்கிறது தான் இங்கே ஐதீகம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ராணியால் கட்டப்பட்ட ஆலயம். செம்மியம்மாள் தேவி அரசாட்சி காலத்தில் இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்ட ஆலயம். ஏற்கனவே சபதி வந்து 3 நடராஜர் சிலை வந்து பண்ணி வைத்துட்டார். 3 அடி நடராஜர், 2 அடி நடராஜர், 1 அடி நடராஜர். எல்லா கோயிலுமே நடராஜர் சிலை சின்னதாக இருக்கே, நம்ம கோயிலில் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து ராணி வந்து முறையிடுறார். ஒரு சபதியோ வாக்கு கொடுத்துட்றார். நான் ஏற்கனவே 3 நடராஜர் சிலை பண்ணி வைத்துட்டோமா, அதனால் என்ன நான் பண்ணி கொடுத்துட்றேன், வாக்கு கொடுத்துட்றார். ஒரு சபதியோ 1 அடி பண்ணுறார், 2 அடி பண்ணுறார், 3 அடி பண்ணுறார், 4 அடி பண்ணுறார், 5 அடி பண்ணுறார். அவரால் அந்த நடராஜர் சிலையே பண்ணவே முடியலை சபதியால். கையமஞ்சா காலமையில், காலமஞ்சா தலைமையில். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நீ அடுத்த 24 மணி நேரத்தில் நீ நடராஜர் சிலை செய்யலைன்னா உன் தலையை நான் சிரசாவதியாக எடுத்துடுறேன் அப்படின்னு வந்து வாக்கு கொடுத்துட்றார். அரகுண பாண்டியனா சபதி வாக்கு கொடுத்து, ராணி வந்து வாக்கு கொடுத்து, செம்பியம்மாள் தேவி வாக்கு கொடுத்துறார். ஒன்றும் புரியாமல் ரொம்ப மன உடைச்சல் ஆளாயிறார் அந்த சபதி. சாமியை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிச்சிடுறார். ஒரு அந்தனர் வேடத்தில் ஒரு மனித ரூபத்தில் சுவாமியே வரார். வந்து எனக்கு பசிக்கிறது, அன்னாகாரம் இருந்தால் எதாவது கொடுப்பாங்கிறார். என்கிட்ட அன்னாகாரம்லாம் எதுவும் கிடையாது, என்கிட்டயே இருக்கிறது வெகு காலமாக குவிச்சுட்டு இருக்கிற பஞ்சலோக தேக குழம்பு தான் இருக்குது அப்படின்னு. சரிப்பா நீ அதையாவது கொடு, நான் பசியை நான் போக்கிக்கிறேன் அப்படின்னு அப்படியே வாங்கி வருகிறார். சுவாமியாக வந்துடுறார். திருப்பி ராணி கிட்ட சொல்லும் பொழுது சாயங்காலமாக எடுத்து நான் மறுநாள் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற. மறுநாள் காலத்தால் வந்து ராணி வந்து பார்க்குறா. இது சுவாமியா இல்லையா பரிசோதனை பண்ணுறா. உளியை எடுக்கிறா, காலில் தட்டுறா, ஒரு பாகம் சதவேந்துரா. ராணி வந்து மறுநாள் வந்து பார்க்குறா. மறுநாள் வந்து பார்க்கும்போது சுவாமியா இல்லையா பரிசோதனை பண்ணுறா. உளியை எடுக்கிறா, காலில் தட்டுறா, ஒரு பாகம் சதவேந்து ரத்தம் வந்து ராணி மேலே பட்டுறது. ராணி மேலே பட்ட உடனே சிவகாமி அம்பாள் கோபம் அடைந்து அடுத்த பிரகாரத்தில் வைத்தீஸ்வரராக பிரதிஷ்டை பண்ணி, எனக்கு யார் ஒருத்தர் வந்து அபிஷேகம் பண்ணி யார் மருந்தா சாப்பிட்றாலோ உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியுமே நிவர்த்தி ஆகிடும். பால் தேன் நெய் 3மே வந்து ஃபுட் பாய்சன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிக்கு வந்து பால் தேன் நெய் 3மே சுவாமி மேலே அபிஷேகம் பண்ணி அதை எடுத்து பிரசாதமாக கொடுத்துன்னு இருக்கோம். இது 48 நாளைக்கு மருந்தாக சாப்பிட்ணும். உடம்புல இருக்கிற அத்தனை வியாதியுமே நிவர்த்தி ஆகிடும். கேன்சர் கொண்டு நிவர்த்தி ஆகிடும். இந்த ஆலயமும் வந்து ஒரு மருத்துவ ஸ்தலம் கூட. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவிழிமலை திருமணஞ்சேரியோட மூர்த்த சுவாமி கல்யாண சுந்தரேஸ்வரர்.
இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு இல்லாத வடையும் பைத்தம்பருப்பு பாயசமும் தேன் விட்டு 11 நெய் தீபம் போட்டு முதல் வாரத்துலேருந்து 11 வாரம் அர்ச்சனை பண்ணிட்டு போனால் திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு இங்கே அதிசீக்கிரமாகவே திருமணம் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பூமி சேத்திரம். இங்கேருந்து வந்து மணல் எடுத்து பூஜை பண்ணி கொடுப்போம். அதை பித்தளை தாம்பாள தட்டில் சாணி புள்ளியார் மாரி பிடிச்சிக்க வேண்டியது. 48 நாள் கணக்கு. ஒரு ஸ்லோகம் ஒன்று கொடுப்போம். இந்த ஸ்லோகத்தை ஆத்து பூஜை ரூம்ல வழிபட்டு பாராயணம் பண்ணி அந்த 48 நாள் அந்த ஸ்லோகத்தை வழிபட்டு பாராயணம் பண்ணிட்டே வர வேண்டியது. அது பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, பூமி சம்பந்தப்பட்டது, நிலத்து சம்பந்தப்பட்டது, அது வந்து உங்களுக்கு வந்து பாராயணம் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த மணலை வந்து சுத்தமான ஜலத்தில் கரைச்சி எந்த இடம் வாங்குறீங்களோ எந்த இடம் விற்கிறீங்களோ புரோக்ஷனம் பண்ணிட்டு சுவாமி அம்பாளுக்கு வந்து ஒரு அபிஷேகம் வந்து பண்ணிட்டு போக வேண்டியது. பூர்வ ஜென்ம பலன் புண்ணியம் இருந்தால் அந்த ஆலயத்துக்கு வரலாம். அவ்வளோ சீக்கிரம் இங்கே யாரும் வர முடியாது. இங்கே வந்து ராஜகோபுரம் கிடையாது, மொட்டை கோபுரம் தான். இங்கே வரும்போதே ஒரு வைப்ரேஷன் தெரியும். எல்லா கோயிலுக்கும் எல்லா ஆலயத்துக்கு போகிற மாரி எடுத்தவங்க எல்லா கோயிலுக்கும் போகிற மாரி இங்கே வர முடியாது. அவர் மனசு வைக்கணும். எல்லா கோயிலுக்கும் போகிற மாரி வர முடியாது. அவர் மனசு வச்சாதான் இங்கே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இங்கே வரணுன்னாக்கா அவர் வந்து ஃபஸ்ட்டு சுத்தலில் விடுவார், ரவுண்ட்ஸில் விட்டுட்டு தான் அழைப்பார். மற்ற மாரி எல்லா கோயிலுக்கும் போகிற மாரிலாம் போக முடியாது. அவர் எல்லாம் அவருக்கு கையில் தான் இருக்குது, எல்லாமே சுவாமி கையில். சிவா திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் இல்லை, அதில் ராஜா வந்து உளி அடிச்சாருன்னா அதான் உங்களை கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்லும்போது அமர்தேஷாய சர்வாய மகாதேவாய நமோ பரமேஸ்வராப்யான் நமோ நமः. ஏகமகாத்யதீபம் தரிசயாமி சிவகாமீம் திகாதேவி மூர்த்தயே நமோ நமः. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சரண்யே த்ரியம்பகே நாராயண நமஸ்துதே. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கேது பகவான், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஜட விரிச்ச குளத்துல காட்சியளிக்கிறார். சரசுல கங்கை சந்திரன். ராணியால் அந்த வெட்டுப்பட்ட தழும்பு பார்க்கலாம். ராணி பார்க்கும் பொழுது ராணியால் அந்த வெட்டுப்பட்ட தழும்பு பார்க்கலாம். சுவாமிக்கு வந்து மறுவோடு கொண்ட மச்சம் பார்க்கலாம். மறு மாதிரி இருக்கு. ரேகை, விரல், நகம், சதையெல்லாம் சுவாமிக்கு தனியாவே தெரியும். நம்ம சரீரம் எப்படியோ அதே மாதிரியே சுவாமி சுயம்பு மூர்த்தி. நாடி நிரம்ப உஷய காலத்துல பார்க்கலாம். கீழே இருந்து பார்த்தேன்னா 9 அடி நடராஜர், மேல பார்த்தேன்னா ருத்ராட்ச பந்தல் சபை. சாம்ப பரமேஸ்வரா நமோ நமः. மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா.